ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஜாம்பி படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்னடா ஜாம்பி படம்னாலே காமனாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படத்தில் எப்படின்னா மற்ற படத்துலலாம் ஜாம்பி வந்து கடிச்சா தானே ஜாம்பியாக மாறுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த ஜாம்பி வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. ஒரு ஜாம்பியாக இருக்கிறவன் ஜாம்பியா இல்லாதவன் பக்கத்தில் வந்து கத்துனாலே போதும், அந்த சவுண்டு கேட்டால் இன்னொருத்தவனும் ஜாம்பியாக மாறிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவனுடைய பையனை தேடி இந்த ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறான். ஸோ கடைசியில் அவனுடைய பையனை கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே வித்தியாசமாக சொன்ன கதை தான் 2016 ரிலீஸ் ஆன செல். சரி, வாங்க இப்போ கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டனில் இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ அதில் இந்த வரான் இல்லையா, ஸோ வந்து அந்த படத்தோடைய ஹீரோ, இவனுடைய பேர் வந்து கிளே. அது போக இவன் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டாக இருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இப்போ தான் வீட்டுக்கு போக போகிறான் போல, அதனால ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே போகிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு கார்ட்டூனிஸ்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால வேலைக்காகவே ரொம்பவே டெடிகேட்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வருஷம் அவனுடைய ஃபேமிலியை பிரிஞ்சு ஒரு இடத்துல போய் ஒர்க் பண்ணி நல்லா இது பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ இப்போ ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போகிறதுனால ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய ஃபோனில் வந்து பேட்டரி வந்து டவுன் ஆகுது. அதனால இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் அவுட்லெட் இருக்கும் இல்லையா, ஸோ அது ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறான். ஆனால் எல்லாருமே அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம இந்த பே ஃபோனில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃபோனில் வந்து காசை போட்டு அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசுகிறான். அந்த மாதிரி நான் பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுதுன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே திடீர்னு ஏதோ வழியில் வந்து அப்படியே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் கையில் வச்சு ஃபோன் பேசிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் ஹெட்செட் போட்டிருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு சவுண்டு வந்து அந்த ஃபோன் மூலமாக கேட்குது போல, அவங்களெல்லாம் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே திடீர்னு ஜாம்பியா மாதிரி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து மறந்து போகிறான். டே, என்னடா நடக்குதுங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சாக்காயிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்து எல்லாமே ரொம்பவே மோசமாக மாறிடுதுங்க. ஸோ ஜாம்பியா மாதிரி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அதில் ஒருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கிறான். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஐயோ இதை பற்றி நம்ம 911க்கு கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு ஃபோன் எடுத்து பேச போவா. அவ்வளோதான், அவ்வளோ அஃபெக்ட் ஆகி அவளுடைய வாயிலிருந்து முரெல்லாம் தள்ளி அப்படியே செவுத்துல போய் மோதி மோதி கொடூர ஜாம்பியா மாறுறா. அது போக அந்த ஏர்போர்ட்ல குக் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பெரிய கத்தியை எடுத்து வெளியில வந்து ஏர்போர்ட்ல இந்த ஜாம்பியா சுத்திட்டு இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, குத்தி கொடூரமா கொலை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ பயந்து ஓட பார்க்குறான். அவர் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர டக்குன்னு ஒரு இதை வந்து பிளாக் பண்ணிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்றான். அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே வந்து கரெக்டாக அந்த ஜாம்பியை தலையிலையா சுட்டு சாகடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன், இந்த மாதிரி யாரெல்லாம் மொபைல் ஃபோன் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல அந்த போலீஸும் பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு யாரையுமே கூப்பிடல. ஏன்னா அப்படி பேச போய் அவரும் ஜாம்பியா மாறிடக்கூடாது இல்லையா, அதனால அப்படியே ரெண்டு பேரும் வேகமாக அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்போ ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டே இருக்குது. நல்ல வேலை இந்த போலீஸ் வந்து கன் வச்சிருக்கிறதுனால எப்படியோ ஷூட் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா மேலே மோதி அது கீழே விழுந்து இவங்க இருக்கிற இடமே அப்படியே எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. இருந்தாலுமே நம்ம ஹீரோ எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு அங்கே ஒரு எஸ்கலேட்டர் இருக்கும், அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்டுக்கு வந்துட்டான். ஹீரோவை ஃபாலோ பண்ணி ரெண்டு கிரியேச்சரும் வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பறந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த ட்ரெயினில் இருந்த ஒருத்தர் வந்து ஜாம்பி அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வர்றதுக்குள்ளேயே இன்னொருத்தன் தான் வந்து ஸ்டாப் பண்ணி, டேய் அவன் நம்மளே மாதிரி நார்மல் மனுஷன் தான், அவனை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தூக்கிட்டு அந்த ட்ரெயின்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த ட்ரெயின்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ சொல்கிற அந்த மாதிரி ஃபோனால தான் இது வந்துச்சு, ஸோ ஃபோனில் ஏதோ ஒரு வேணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சிக்னல் கிடைக்கல, அதனால தான் இங்கே இருந்த யாருமே ஜாம்பியா மாறல, ஸோ இங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னும் போது சில பேர்லாம் வெளியிலலாம் போகக்கூடாது, வெளியில் போனால் ஜாம்பிஸ் இருக்கும், நம்ம இங்கே இருப்போம், போலீஸ் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு நம்பிக்கை இல்லை வெளியில் ரொம்பவே மோசமாக இருக்குது, நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகணும், அப்படி போனால் மட்டும்தான் தப்பிக்க முடியும், ஸோ நம்ம டனல் வழியாக வெளியில் போயிடலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல இந்த ட்ரெயின் கண்டக்டர் இருப்பார். ஸோ அவர் நம்ம ஹீரோவுக்கு சாதகமாக பேசுகிறாரு. ஆமாம், இங்கெல்லாம் இருக்க முடியாது, கஷ்டம், இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பணும், ஸோ என் கூட யாரெல்லாம் வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது யாருமே கை தூக்கலை. அதனால நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடிக்காரர், அதுக்கப்புறம் மைக்குன்னு சொல்லிட்டு 3 பேரும் பார்த்தீங்கன்னா டனல் வழியாக எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு மெதுவாக பார்த்தீங்கன்னா சத்தமே போடாமல் அந்த டனல் வழியாக வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அப்படியே அந்த டனலோடைய எட்ஜிக்கு வந்தால் அந்த சைடு கொஞ்சம் மக்கள்லாம் நிற்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அது மக்களா இல்லைன்னா ஜாம்பிஸா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க சைடே ஒரு ஜாம்பி வந்து ஒளிஞ்சிருக்கும் போல. அது என்ன பண்ணுதுன்னா இந்த மைக் இருக்கான்ல அவனை அடிச்சே கொலை பண்ணிடுது. அவ்வளோதான், அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிட்டான். இருந்தாலும் அந்த ஜாம்பி அட்டாக் பண்ணிட்டு எப்படியும் அவனை வெளியில் இழுக்கிறான். ஆனால் இந்த சத்தம் கேட்டு வெளியில் வந்து மக்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மக்கள் மாதிரி இருந்துச்சுன்னு, அது எல்லாமே ஜாம்பிஸ் தான் போல.
அவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சைடில் பார்க்குறாங்க, ஒரு ஏணி மாதிரி ஒன்று போகுது. அது வழியாக வேகமாக மேலே ஏற ஜாம்பிஸும் பார்த்தீங்கன்னா அவங்களை கடிக்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்க அதெல்லாம் மிதிச்சு தள்ளிட்டு எப்படியோ மேலே ஏறுறாங்க. பார்த்தா இது வந்து ரோடுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பாதை. ஸோ அப்படி ஏறினாலுமே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து விட்டுற மாதிரி இல்லை, பின்னாடி இருந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கிறாங்க. உடனே அதுங்களெல்லாம் இப்படியே தள்ளி விட்டு கதவை மூடிட்டு வேகமாக எங்கே வராங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு தான் வரான். ஸோ இங்கே வந்து அவனுடைய எக்ஸ் ஒய்ஃபை பார்க்கலாம், அவனுடைய பையனை பார்க்கலாம் அப்படின்னு வந்தா உள்ள யாரையுமே காணோம். ஸோ ரூமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழஞ்சி கிடக்குது. அதே டைமில் இந்த செவுத்துலலாம் அந்த காமிக் சம்மந்தப்பட்டதே எழுதி வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோ. இதெல்லாம் அந்த கண்ணாடிக்காரரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சரி, இங்கே இருக்கிற டெலிஃபோனாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்து பார்க்குறான். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கல. அதனால அந்த கண்ணாடிக்காரங்கிட்ட ஃபோனை வாங்கி அவனுடைய பையனுக்கு மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா நார்மலாக வரல, ஏதோ ஸ்கிராம்பிள் ஆன மாதிரி வருது. ஸோ அப்போ நம்ம கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அந்த ஃபோனை தூக்கி ஃப்ரீசரில் வை, அப்போ தான் அது வந்து சார்ஜ் வந்து டவுன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த மாதிரி வைக்கிறான். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க, அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. ஸோ இவங்களும் பயந்துக்கிட்டு யார் இது அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்துருக்கிறா, கையில் கத்தி வச்சிருக்கிறா, உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. ஸோ என்னன்னு கேட்கும்போது தான் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நான் மாடி வீட்டு பொண்ணு தான், என்னுடைய அம்மா வந்து ஜாம்பியாக மாறிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை அட்டாக் பண்ண வர வந்தாங்க. ஸோ நான் தெரியாதனமாக இந்த மாதிரி அவங்கள குத்திட்டேன், இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். உடனே அந்த பொண்ணை குளிக்க சொல்லிட்டு இவனுடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுக்குறான். அப்புறமா அந்த கண்ணாடிக்காரன்ட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் என்னுடைய பையனை தேடி போக போகிறேன், நீங்கள் வேணா எங்கே வேணாலும் போய்க்கோங்க. ஸோ நான் காலையில் கிளம்பிடுவேன், எப்படியாவது என்னுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னும் போது இந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே அப்படின்னா அப்படியே பண்ணலாம், ஏன்னா எனக்கும் ஃபேமிலி கிடையாது, ஸோ நானும் உன்னுடைய பையனை தேட வரேன் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த அலேஸ்ன்ற பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால நானும் வரேன்ற மாதிரி சொல்லிட்டுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய மொபைல் அடிக்கிற மாதிரியான சவுண்டு கேட்குது. அதாவது ஃப்ரீசருக்குள்ளே வச்சிருப்பாங்கல்ல, அந்த மொபைல் அடிக்கிற மாதிரியான சவுண்டு கேட்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அட்டன் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. அப்புறமா சரி வேணாம், இதுவும் அந்த சிக்னலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இப்போ நம்ம ஹீரோனுடைய பையனை தேடி போகணும் இல்லையா, அதனால வெளியில் போகலாமா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்து சுற்றிட்டு இருக்குதுங்க, கையில் வந்து வெப்பன்ஸ் வர வச்சிருக்குதுங்க, யார் வந்தாலுமே போட்டு தள்ளிடலான்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மெதுவாக அப்படியே சைட்லோடி இறங்கி 3 பேரும் நடந்து வராங்க, எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்ற மாதிரி. இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கப்புள்ஸ் வந்து பைக்கில் வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டமான மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இவங்க நார்மல் மக்கள் போல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போயிடுறாங்க. அவ்வளோதான், வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்காரனை பிடிச்சி அட்டாக் பண்ணி பயங்கரமாக கொலை பண்ணிட்டு இருக்க இந்த கேப்பை யூஸ் பண்ணி 3 பேரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. ஸோ இப்போ அடுத்தது எங்கே போகிறாங்கன்னா, எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கடையை பார்க்குறாங்க. ஸோ அந்த கடை வந்து இந்த கன் கடை, கன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம இந்த இடத்துல போய் வெப்பன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா யாரையுமே காணோம். ஆனால் ஒரு 2 பேர் வந்து ஷூட் பண்ணி இறந்து கிடக்குறாங்க. ஸோ அவங்களும் ஜாம்பியாக மாறிட்டாங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு நிறைய வெப்பன்ஸ்லாம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வெளியில் யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ யார் இது அப்படின்னு வந்து மெதுவாக பார்க்க வராங்க. அங்கே வந்து ஒரு பையன் உட்காந்துருக்கிறான், கையில் ஒரு நாயை வச்சிருக்கிறான். தம்பி யாருப்பா நீ அப்படின்னு கண்ணாடிக்காரன் கேட்டதுமே அந்த பையன் இருக்கான்ல, அவனும் ஒரு ஜாம்பி தான் போல, வந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவனை ஷூட் பண்ணிட்டான். இந்த சவுண்டு வந்து மற்ற ஜாம்பிஸ்க்கெல்லாம் கேட்டுருது. அவ்வளோதான், அப்படியே வேகமாக எல்லா ஜாம்பிஸும் இந்த இடத்த பார்த்து வர ஆரம்பிக்க 3 பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் ஒரு காடு இருக்கும், அந்த காட்டுக்குள்ளே ஓடிட்டுறாங்க. இருந்தாலுமே அந்த ஜாம்பிஸ் வந்து விட்டுற மாதிரி இல்லையே, இவங்களை துரத்தி வந்துட்டே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே அப்படியே பூந்து போகிறாங்க. அந்த ஜாம்பிஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியல, டக்குன்னு மரத்தில் மோதிக்குதுங்க. சில இது வந்து இந்த வேர்லாம் இருக்கு இல்லையா, அதில் மாட்டி கீழே விழுந்து கால்லாம் உடஞ்சிருது. கால் உடஞ்சா என்ன, உன்னுடைய கதையை முடிக்காம விட மாட்டேன்ற மாதிரி அந்த ஜாம்பிஸ் வந்து அப்படியும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு துரத்திட்டு இருக்குதுங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரிவர் பக்கம் வந்து எப்படியா அங்கே ஒரு போட் வந்து கவர்ந்துருக்கும், அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த ஜாம்பிஸும் கிட்டத்தட்ட இங்கே வந்துடுதுங்க. ஸோ கொஞ்சம் விட்டா அதை எடுத்து பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த சன்செட் ஆக போகிறதுனால அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி நின்று திடீர்னு வாயை பொழந்து கத்த ஆரம்பிச்சிருதுங்க. இந்த மொபைல் ஃபோனில் சிக்னல் இல்லைன்னா ஒரு மாதிரியான சவுண்ட் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சவுண்டில் சவுண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அது பாட்டுக்க எதுவுமே பண்ணாமல் அது பாட்டுக்க அப்படியே பின்னாடி ஓடி நடந்து போயிருது. ஸோ இதெல்லாம் பார்த்து அந்த கண்ணாடிக்காரன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஜாம்பிஸ் வந்து ரொம்பவே அறிவுள்ள ஜாம்பிஸ். அந்த பையனை பார்த்தல, அவனை சுடும்போது அவன் மைண்டாலேயே கண்ட்ரோல் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே வர வச்சுட்டான். ஸோ இது வந்து பக்கத்தில் ஓடியே அதுவே கான்டாக்ட் பண்ணிக்குது. அது போக இது எல்லாமே என்னன்னு புரியல, மற்ற ஜாம்பிஸ்லாம் கடிச்சாதான் வைரஸ் பரவும், ஆனால் இது வந்து சவுண்டு கேட்டாலே ஏதோ ஒரு மாதிரி ஆகிடுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பலன்னு சொல்லி 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது தான்
ஒரு ஸ்கூலை வந்து பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஏதோ ஒரு மியூசிக் சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்க. இவங்க மெதுவாக பக்கத்தில் போனால் அந்த இடத்துல பிரின்சிபல் இருப்பார். அவர் வந்து நார்மலாக தான் இருப்பார், ஜாம்பியாக மாறல. அது பக்கம் ஒரு சின்ன பையனும் இருப்பான். ஸோ அவங்க கிட்ட நீங்கள் அஃபெக்ட் ஆகலன்ற மாதிரி கேட்டுட்டு, ஆமாம் என்ன மியூசிக் அது அப்படின்னு கேட்கும்போது, தெரியல வாங்க உங்ககிட்ட ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களும் என்னது என்ன காட்ட போகிறாரு அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து பார்த்தா உள்ள அந்த கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கிரவுண்டு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் தான். கையில் வந்து மொபைல் ஃபோன் வச்சிருக்குதுங்க. அந்த மொபைல் ஃபோன்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வருது. இந்த ஜாம்பிஸும் அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கத்திட்டு இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, இப்படி தான் இது சவுண்ட் விட்டுட்டு இருக்குது. ஸோ நைட் ஆனால் அது இப்படி ஆயிடும் போல. ஸோ என்ன பண்ணலாம், இவ்வளோ ஜாம்பிஸ் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க வந்து ஐடியா கொடுக்குறாங்க. அப்படின்னா பக்கத்தில் ஒரு ட்ரக் இருக்குது, இந்த பெட்ரோல்லாம் ஏற்றிட்டு போகிற ட்ரக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பெட்ரோல் மட்டும் மேலே தொளிச்சு விட்டுருங்க, நான் வந்து ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்ல, உடனே அந்த ட்ரக் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜாம்பிஸ்லாம் இருக்குல்ல அதுங்க மேலே வந்து இந்த பெட்ரோலை தெளிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஜாம்பிஸ்லாம் இருக்குல்ல அது வந்து இப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ரீசிங் ஸ்டேஜில் இருக்குது போல். காலையிலே ஆனால் தான் அட்டாக் பண்ண போல், நைட் ஆனால் நம்ம அந்த ஜாம்பியை தீண்டுனா கூட அது வந்து அமைதியாக தான் உட்காந்துருக்குதுங்க. ஸோ அது மேலே அப்படியே பெட்ரோல் தெளிக்க அது அமைதியாகவே இருக்க, இங்கே இந்த பிரின்சிபல் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனா ஃபயரை வந்து பற்ற வச்சு அங்கே வந்து ஹேரோ மாதிரி விட்டுறாரு. அவ்வளோதான், அந்த ஜாம்பிஸ் எல்லாருமே அப்படியே கபன்னு எரிய ஆரம்பிக்குது. அதுலேயும் ஒரு சில ஜாம்பிஸ் வந்து எந்திரிச்சு இவங்களை அட்டாக் பண்ண வருதுங்க. இருந்தாலுமே இவங்க ஷூட் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு அசம்பவிதம் என்ன நடந்துருச்சுன்னா, அங்கே வந்து இந்த தீ வந்து பற்ற வச்சாங்க இல்லையா, ஸோ அந்த தீ வந்து அப்படியே இந்த ட்ரக்கு கிட்ட வந்து பிடிச்சிருது. ட்ரக் வந்து வெடிச்சிருது. பாவம் அந்த ட்ரக்குக்கு பக்கத்தில் தான் அந்த பிரின்சிபல் இருந்தார், அவர் வந்து இறந்து போய்ட்றாரு. ஸோ இதனால இந்த சின்ன பையன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்ம பிரின்சிபல் வந்து இப்படி போயிட்டாரன்ற மாதிரி. ஸோ ஹீரோ தான் சமாதானப்படுத்துகிறான். சமாதானப்படுத்தி அந்த ஸ்கூலை விட்டே பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ வெளியில் வந்துட்டு ஒரு தேட்டர் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே போய் அப்படியே தங்குறாங்க. இந்த சின்ன பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான், நம்மளுடைய சேரை வந்து இழந்துட்டோமேன்ற மாதிரி. அது போக காலையிலனா அந்த ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணும் இல்லையா, அதனால எல்லாருமே இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க. எல்லாருமே அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. முடியல, ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு மட்டும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டு இது அப்படின்னு எந்திரிச்சு வரான். பாத்ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்குது. ஸோ அப்படியே பாத்ரூம் கிட்ட வந்தா அங்கே ரெட் கலர் சட்டையை போட்டுங்கன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கே வினோதமாக இருக்க. இவங்களை பார்த்து அப்படியே கத்துறான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கண்முழிச்சிடறான். பார்த்தா இது கனவு தான். சே என்ன கனவுடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கனவுலையும் ரெட் கலர் சட்டை போட்டு ஒருத்தன் வந்தான், அவன் எங்களை பார்த்து கொடூரமாக கத்துனான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா இது வந்து நார்மல் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்குது. அதுவும் அந்த கனவுல வந்த கேரக்டர் நான் புக்கில் வந்து கிரியேட் பண்ண காமிக்ஸ் கேரக்டரில் உள்ள ஒருத்தன். ஸோ அது இன்னுமே ரிலீஸ் ஆகலை. பட் எப்படி இந்த கனவு வந்துச்சுன்ற மாதிரி யாருக்குமே ஒன்றுமே புரியல. சரி ஓகே இங்கேருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் எங்கே வராங்கன்னா, அப்படியே மெதுவாக பதுங்கி ரோட் சைடில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல, இந்த இடத்துல மொபைல் ஃபோன் அலோடு கிடையாது அப்படின்னு ஒரு பாரோடைய சிம்பிள் போட்டிருக்குது. ஸோ அப்படின்னா அந்த பாரில் வந்து சர்வைவர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பார்க்குள்ளே போகிறாங்க. பார்த்தா அஃபெக்ட் ஆகாத மக்கள்லாம் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி தப்பிச்சு கொஞ்ச நாளாக இங்கே தான் இருக்கிறோம். அது போக கேஷ் வாக்குன்ற சொல்லப்படுற இடத்துல நிறைய சர்வைவர்ஸ் வந்து இனிமேல் இருக்காங்க போல. ஸோ இப்போ தான் எங்களுக்கு இது தெரிய வந்துச்சு, அதனால நாங்கள் எல்லாருமே அங்கே போக போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அங்கே தான் போகணும், ஏன்னா அங்கே தான் நம்ம ஹீரோடைய பையனும் இருப்பான். அதனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்னைக்கு நம்ம இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டைமில் இங்கே இருந்த சர்வைவரில் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுன்னு முழிச்சுக்கிறாங்க. என்ன சத்தம்னா அந்த மொபைல் ஃபோன்ல இருந்து வர்ற அந்த சத்தம் தான். அதுவும் வெளியில இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேண்டாம் இங்கேயே இருப்போம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, காதை வச்சு அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது ஹீரோ காமிச்சா அவன் முழிச்சுக்கிறான். பார்த்தா அந்த லேடி வந்து அப்படியே அசையாம உட்காந்துருக்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறான். அந்த டைம்ல பின்னாடி 2-3 ஜாம்பிஸ் இருந்துட்டு இவனை அட்டாக் பண்ண வருது. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்றான். கண்ணால சூட் நடக்குது. இப்போ பெரிய சண்டே இங்கே நடக்குது. ஸோ நம்ம கண்ணாடிக்காரரும் முழிச்சுக்கிறாரு. அவரும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா மாற்றி சூட் பண்ணி இங்கே இருக்கிறவங்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. ஸோ அட்டாக் ஆகாத கொஞ்சம் பேர்கிட்டையும் அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் போய் எப்படியோ கத்துறாங்க. அது மூலமாக அவங்களும் ஜாம்பிஸாக மாறிட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கே வந்து கடிக்க தேவையில்லை, பக்கத்தில் போய் கத்துனாலே போதும், அந்த சவுண்டு கேட்டதுமே இவங்க மாறிட்டாங்க. அதுலேயும் ஒரு ஜாம்பி வந்து நம்ம கண்ணாடிக்காரனு கடிக்க வர கரெக்டாக நம்ம அந்த அலைஸ் பொண்ணு தான் வந்து அவரை காப்பாத்துறா. ஆனால் இந்த பொண்ணு பின்னாடி அந்த லேடி இருக்கான்ல, அவள் ஒரு கம்பு வச்சு அடிச்சிடறா. அதனால அவள் அப்படியே கீழே விழ கண்ணாடிக்காரர் எப்படியோ அந்த லேடியை கொலை பண்ணிட்டுறாரு. இப்போ வேகமாக அந்த பொண்ணுடைய ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவளால் முடியலை, இப்போ எங்கேயும் போக முடியாதுல்ல. அதனால வெளியில் தூக்கிட்டு வந்து அங்கே இந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவள் இறந்து போயிடுறா. ஸோ இதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவளுக்கு அப்படியே குட் பை
சொல்லிட்டு அப்படியே காட்டு பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ட்ரக்கை நிப்பாட்டிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களும் ஜாம்பிஸை வேட்டையாடுறவங்க தான் போல. ஸோ ஹீரோடைய கேங்கை பார்த்து நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவும் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என்னுடைய வீடு பக்கத்தில் இருக்குது, அங்கே போயிட்டு கேஷ்வாக்ன்ற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னும் போது, என்னது அந்த இடத்துக்கா, அங்கெல்லாம் போகாதீங்க, அங்கே மொபைல் ஃபோனே இல்லைன்ற மாதிரி தான் தகவல் சொன்னாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய டவரே கட்டி வச்சிருந்தாங்க, நான் அங்கே தான் வேலை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டவர்கிட்ட தான் இப்போ நிறைய ஜாம்பிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அங்கே போகாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த மொட்டத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கத்திட்டே இருக்கிறான். ஸோ என்னதுன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு ஜாம்பி தான். இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணுடைய தம்பிக்காரன் தான் இவன் போல அவன் ஜாம்பியாக மாறிட்டான்றதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்கிறா. ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இதை வச்சு நாங்கள் ஜாம்பி வருதா இல்லையான்றதை செக் பண்ணிப்போம். இதோடைய கண்ணை மூடி வச்சிருக்கிறேன்னா அது பார்த்துச்சுன்னா அது மூலமாகவே மற்றவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருது. ஸோ இங்கே உள்ள ஜாம்பிஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, மொபைல் மூலமாக செயல்படுது, மொபைல் எப்படிலாம் இருக்குமோ அது மூலமாக கனெக்ட் ஆகுது, ஸோ அதனால தான் மூடி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி இருக்குல்ல அது வந்து அப்பா வந்துட்டீங்களா, எப்போ வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு பேசுது. அதுவும் ஹீரோடைய பையனுடைய குரல்ல. உடனே நான் அதை பார்க்கணும், அதோடைய மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாக அதை ஓப்பன் பண்ணிடுறான். பார்த்தா அந்த ஜாம்பி தான் அந்த மாதிரி பேசி டைவர்ட் பண்ணியிருக்குது போல. இப்போ அது பார்த்துடுச்சு இல்லையா, ஸோ இவங்க இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி சிக்னல் அனுப்பிடும் இல்லையா, அதனால வேகமாக நம்ம கண்ணாடிக்காரன் வந்து ஷூட் பண்ணிட்டான். ஸோ அங்கே அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுகிறா, ஏன்னா அவளுடைய தம்பிக்காரன் தானே இவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக வண்டி எடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. அப்படி வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டைத்தலை புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு அந்த ரெட் கலரில் ஒருத்தன் கண்ணுக்கு தெரியுறான் அப்படி இப்படின்ற மாதிரி புலம்பிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலாக அவன் தானே இவங்களுடைய கண்ணுக்கும் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே காட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ அவன் பின்னாடியே போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சுத்தியும் முத்தியமாக அந்த ரெட் கலர் காரன் தான் கண்ணுக்கு தெரியுறான், என்னாச்சுன்னு தெரியல எனக்கு அப்படின்னும் போது, இங்கே பாரு எனக்கும் அவன் தான் தெரிஞ்சான், அது போக இப்போ நீ வந்து இதில் இருக்கல்ல தொடர்ந்து டிரைவிங்லேயே இருக்கிறதுனால உனக்கு அப்படி இருக்கலாம், ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடு சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு அப்படி தோணலை, இந்தா இதை வந்து பத்திரமா வச்சுக்கோ, இந்த ஃபோனில் இருந்து ஒரு நம்பருக்கு கால் பண்ணால் அந்த வண்டி வெடிச்சிரும், அதுக்குள்ளே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவன் சைடில் வந்துட்டு ஒரு பட்டன் அமுக்குறான். பார்த்தா இவன் அப்படியே வெடிச்சு செதறிடுறான். ஸோ செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ ஹீரோவுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அவனுடைய வழியில இருந்து அவன் வெளியில் வர்றதுக்காக தானே இப்படி பண்ணான். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா வண்டி எடுத்துட்டு நேராக அவனுடைய வீட்டுக்கு வரான். ஸோ இங்கே வந்து பார்த்தா யாரையுமே காணோம், இவனுடைய ஒய்ஃபையும் காணோம், அந்த பையனையும் காணோம். ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜில் அந்த பையன் என்ன ஒட்டி வச்சிருக்கிறான்னா, நாங்கள் இங்கேருந்து கேஷ் வாக்குன்ற அந்த சேஃபான இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்ப்பா, அம்மா வந்து அந்த ஜாம்பியில் ஒருத்தனா மாறிட்டாங்க, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சேஃபாக போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இப்போ நம்ம பையனை காப்பாற்ற போகணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது மாடியிலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா இது சவுண்டு அப்படின்னு சொல்லி மெல்ல மேலே போகிறான். அப்படி மேலே போய் பார்த்தா அந்த ரெட் கலர் சட்டை இருக்கான் இல்லையா, அவன் இங்கேயும் வந்து இப்போ ஹீரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது ஹாலோசினேஷன் மாதிரி தெரியல, பயங்கரமாக நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம கண்ணாடிக்காரரும் வந்துடுறாரு. அவரும் வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த ரெட் கலர் சட்டையை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனால் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ அவங்களை எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது ரெட் கலர் சட்டை கிடையாது, அது நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் தான், ஜாம்பியாக மாறினவங்க. ஸோ அவங்க தான் ஹீரோவுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது அந்த ரெட் கலர் காரன் தான், அவன் தான் நமக்கு ஹாலோசினேஷன் கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிக்காரங்கிட்டையும் அந்த ஜார்டன் இருக்கான் இல்லையா, அதான் அந்த ஸ்டூடெண்ட், அவங்ககிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கனடாவுக்கு போயிருங்க, நான் என்னுடைய பையனை தேடி இங்கேருந்து அந்த கேஷ் வாக்குன்ற இடத்துக்கு போக போகிறேன், அங்கே தான் என்னுடைய பையன் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ உங்களையும் நான் என்னுடைய பிரச்சனையில் இழுத்து விட விரும்பலன்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கையில் ஒரு ஸ்ப்ரேயை கொடுத்து, நீ போகும்போது மட்டும் எனக்காக மார்க் பண்ணி வை அங்கங்கே, ஸோ அது மூலமாக நானும் என்னுடைய பையனை காப்பாற்றிட்டேன்னா கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்களுக்கும் வேறு வழி இல்லை, அதனால சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஸோ இப்போ ஹீரோடைய பிளான் என்னன்னா, அந்த கேஷ் வாக்கில் தானே ஒரு பெரிய டவர் இருக்குது, அந்த இடத்துக்கு போயிட்டா அங்கே நம்மளுடைய பையனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த வண்டி ஃபுல்லுமே பாம் தான் இருக்கும், அதை வந்து அங்கே வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் போகிறான். போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, ஆனால் யாரையுமே கண்டுக்காம நேராக அந்த கேஷ் வாக்குன்ற இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இங்கே வந்து பார்த்தா அந்த மொட்டத்தலை சொன்ன மாதிரி இங்கே ஒரு பெரிய டவர் கட்டி இருக்கிறாங்க. அதை சுற்றி இந்த மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அதாவது ஜாம்பி மக்கள், அவங்க வந்து அப்படியே நடந்து அப்படியே ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ யாரையுமே கண்டுக்கல, அப்படியே நேராக போகிறான். நேராக போய் அந்த சென்டருக்கு வந்துடுறான்.
பார்க்குறான், அங்கே தான் டவர் இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ரெட் கலர் காரை வந்து நின்றுட்டு இருக்கிறான் சட்டை போட்டவன். வேகமாக போய் அவனை அடித்து தூக்குறான். தூக்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமும் அவனை கண்ணால் கொடூரமாக ஷூட் பண்ணுறான். அந்த டைமில் அப்பா வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து சவுண்டு கேட்க, ஐயோ என்னுடைய பையன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வேகமாக அவனுடைய பையனை தேடி தேடி உள்ளே போகிறான். ஆனால் அந்த மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க இல்லையா ஜாம்பிஸ், அவங்க வந்து நம்ம ஹீரோவை உள்ளே விட மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். அதனால மறுபடியும் அந்த சென்டர் பார்ட்டுக்கு அடித்து பற்றிடுறாங்க. எங்கடா போன அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா என்னுடைய பையன் வந்து முன்னாடி நிற்கிறான். நீ இங்கே தான் இருக்கிறியா, உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வேகமாக பையனை கட்டி பிடிக்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா ஜாம்பிஸும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த ரெட் கலர் சட்டைக்காரனும் இருப்பான் இல்லையா, அவனும் பார்த்தீங்கன்னா முழிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் இன்னுமே சாகலை. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோ அவன் பக்கத்தில் தானே அந்த இது இருக்கும் வண்டி, அது போக அந்த டவரும் இருக்கும் இல்லையா. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா மொபைலில் ஒரு நம்பர் டைப் பண்ணுறான். டைப் பண்ணதுமே அந்த வண்டி அப்படியே வெடிக்குது. அப்படியே சீனும் கட் ஆகிட்டு இப்போ நம்ம ஹீரோவையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ராக்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கான் போல. நல்ல வேலை ஹீரோவும் பையனும் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு ஹாலோசினேஷன். நம்ம ஹீரோ இன்னுமே அந்த இடத்துல தான் இருக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய பையன் இருப்பான்ல, அவனும் வந்து ஜாம்பியா மாறி இருப்பான். ஸோ அவன் மூலமா நம்ம ஹீரோவும் ஜாம்பியா மாறி இப்போ அவனும் அந்த கூட்டத்துக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கிறான். ஸோ அந்த ஜாம்பி கிட்ட இருந்து கடைசியில் யாருமே தப்பிக்கல. நம்ம கண்ணாடிக்காரனும் ஸ்டூடெண்ட்ஸும் மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து எதுக்கு ஜாம்பியா மாறினாங்க அப்படின்றத தெளிவாகவே சொல்லலை. யாரோ ஒருத்தங்க சிக்னல் டவரை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஸோ அது மூலமா வந்த சிக்னல் மூலமா எல்லா மக்களும் ஜாம்பியா மாறி இருக்கிற மாதிரி மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. அது போக இதுல முக்கியமான ஒரு கருத்து என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட இதுல மேக்சிமம் எல்லாருமே ஜாம்பியா மாறி இருப்பாங்க மொபைல் போன் யூஸ் பண்றது மூலமா. ஏன்னா மொபைல் போன் தான் இங்க ஜாம்பி மாதிரி. ஸோ ஒரு மொபைல் போன் அடிக்ஷனை பத்தி தான் அந்த படத்துல சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.